என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. நினைச்சு பார்க்கலாமா? உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கர்த்தர் கிருபையை நினைச்சு நன்றி சொல்லலாமா? நினைச்சு பாருங்க. உடைக்கப்பட்ட நேரம், கரங்கள்ல ஒண்ணுமே இல்லாத நேரம், மனிதர்கள் உங்களை ஓரமா ஒதுக்கி வச்ச நேரம், தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை. எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்க தோல்வி அடைந்த நேரத்துல, நீங்க கண்ணீர் விட்டு அழுத நேரத்துல, நீங்க அவமானப்பட்ட நேரத்துல, அதே நேரத்துல நீங்க உயர்த்தப்பட்ட நேரத்துல, எல்லா நேரத்திலையும் நீங்க தனிமரமா இல்லைங்க. கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட துணையா நிற்கிறார் அல்லவா? அவருக்கு மனதார நன்றி சொல்லலாமா? ஏன் இந்த எனக்கு வாழ்க்கை, எதற்காக நான் ஜீவிக்கணும்? இவ்வளவு பிரச்சனைகள் மத்தியில நான் இருக்கணுமா? என்னை குறித்த கர்த்தருடைய சித்தம் என்ன? இருதயத்துல கேள்வியோடு நின்று கொண்டிருக்கிற ஆத்மாவை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறார், நீ உருவாவதற்கு முன்னரே உனக்கான தரிசனத்தை நான் வச்சிருக்கிறேன் என் மகளே. உனக்கான சித்தத்தை நான் வச்சிருக்கிறேன். குறித்த காலத்திற்கு என்று தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஓ ரீ பாபா ரியாக்கோ லிஷி மாலா நன்றி ஆவியானவரே. தரிசனங்கள் நிறைவேறுகிற நேரங்களுக்காய் நன்றி. நிறைவேற போகிற காலங்கள் அப்பா நெருங்கி கொண்டிருக்கிற தயவுகளுக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். நினைச்சு பாருங்க, நம்ம எப்பயோ மறிச்சு போயிருக்கலாம். உங்க தாயினுடைய கருவுல உருவாகும் போது எத்தனையோ விதமான பலவீனம்